நாங்கள் வந்து சரண்டர் ஆகலாம்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய தலைவரிடம் மற்றவர்களும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ சரண்டர் ஆகுது என்னன்னா, எங்களிடம் நிறைய ஆதாரங்கள் அப்போ இருந்தது. அந்த ஆதாரங்கள் மாநில காவல்துறை மீது அந்த குற்றச்சாட்டுகள் எங்களிடம் ஆதாரங்கள், அந்த ஆதாரங்கள் அளிக்கப்படும், அதனால வேண்டாம்னு சொன்னதுனால தான் நிறைய எங்களுடைய சட்ட வல்லுநர்கள் சொன்னதால நாங்கள் சரண்டர் ஆகலை ஃபர்ஸ்ட். ஏன்னா மாநில காவல்துறை மேல் தான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் சரண்டர் ஆகலை ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்னன்னா, மீண்டும் கரூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த மாநில அரசு உருவாக்கி வைத்திருந்தார். அதுல எல்லா வழிகளும் லாக் செஞ்சோம். ஸோ அதற்காக தான் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம். நாங்கள் மாறுபடும் எந்த இடத்துலையும் இதுக்கு நாங்கள் அங்கே ப்ரெஸ்ஸை பார்த்து பேசலாமான்னு பேசணும். ஆனால் எந்த இடத்துல நாங்கள் பேசியிருந்தாலும் இந்த 41 பேருடைய மரணத்திற்கு நாங்கள் டிஃபெண்டாக போவே அரசியலாக்கவும் அவங்கள வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுறோம். இந்த மரணத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் யாருமே தயாராக இல்லை. ஏன்னா எங்கள் தலைவர் அவருடைய அரசியல் பயணத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அவர் என்னைக்குமே அதுல விடுவிட மாட்டார். ஆனா கண்டிப்பா அந்த 41 பேரை வைத்து ஒரு நாளும் அரசியல் பண்ணவே மாட்டேன். அதை முதல் நாளே தெளிவா சொல்லிட்டார். அது ஒண்ணுதான் எங்களுடையது. 41 மரணத்தை வச்சு இது வேற யாரா இருந்தா பாருங்க, அங்கேயே போய் நின்று அங்கேயே ஒரு அரசியல்வாதி அங்க இருக்க மாவட்ட செயலர் சட்டை பிடிச்சி என்னடா பண்ணீங்கன்னு கேட்டு அங்கேயே ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த டிராமா யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல கண்டிப்பா அந்த அரசியலுக்காக அந்த 41 பேரை மரணத்தை நாங்கள் என்றும் பயன்படுத்த விரும்பவே இல்லை. அது ஒண்ணுதான் உங்களுடைய மௌனத்திற்கு காரணம். அது அமைதியாக முடிய வேண்டும்.